அரக்கோணம் அருகே வெறிநாய் கடித்ததில் ராபிஸ் நோய் தாக்கி 4 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உடலை வீட்டிற்கு கூட எடுத்து செல்லாமல் நேரடியாக சுடுகாட்டிற்கு எடுத்து சென்று இறுதி சடங்குகள் முடிக்கப்பட்டது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். வெறிநாய் கடித்து ரேபிஸ் நோய் தீவிரமடைந்த காரணத்தால் பறிபோயிருக்கிறது இந்த சிறுவனின் உயிர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தை அடுத்த கணபதிபுரத்தைச் சேர்ந்தவர் பாலாஜி. அங்குள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார். இவரது 4 வயது மகன் நிர்மல் கடந்த ஜூன் மாதம் 27ஆம் தேதி தனது வீட்டின் அருகில் குழந்தைகளுடன் விளையாடி கொண்டிருந்தான். அப்போது தெருவில் சுற்றித் திரிந்த வெறிநாய் ஒன்று சிறுவன் நிர்மலின் முகம், தாடை உள்ளிட்ட பகுதிகளில் கடித்து குதறியதாக தெரிகிறது. இதனால் வலி தாங்க முடியாமல் நிர்மல் அலறி துடித்துள்ளான். சிறுவனின் அலறல் சத்தம் கேட்டு வீட்டில் இருந்தவர்கள் ஓடி வந்து நாயை விரட்டி அடித்து சிறுவனை மீட்டனர். பின்னர் உடனடியாக 108 ஆம்புலன்ஸை வரவழைத்து படுகாயமடைந்த சிறுவன் நிர்மலை காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு மருத்துவர்கள் நடத்திய பரிசோதனையில் வெறிநாய் கடித்த சிறுவனுக்கு ரேபிஸ் நோய் பாதிப்பு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கடந்த 1.5 மாதங்களுக்கு மேலாக சிறுவனுக்கு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. ஆனால் ரேபிஸ் நோயின் தாக்கம் தீவிரமடைந்ததால் சிறுவன் நிர்மல் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்தார். ரேபிஸ் நோய் தாக்கப்பட்டிருந்ததால் சிறுவனின் உடல் அவனது வீட்டிற்கு கூட எடுத்துச் செல்லப்படவில்லை. மருத்துவமனையில் இருந்து நேரடியாக கணபதிபுரத்தில் உள்ள சுடுகாட்டிற்கு எடுத்துச் செல்லப்பட்டு அங்கு இறுதிச் சடங்குகள் முடிக்கப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டது. வெறிநாய் கிடைத்ததால் ரேபிஸ் நோய் தாக்கி சிறுவன் உயிரிழந்த சம்பவம் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் நாய் கடித்தால் பொதுமக்கள் தாமதிக்காமல் உடனடியாக அரசு மருத்துவமனையை நாடி முறையான சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் இதன் மூலம் உயிரிழப்பை தவிர்க்கலாம் என்றும் மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர்.